எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு அழகான பசுமையான காட்டுக்குள்ள ஒரு பயணம் போக போறோம். மரக்கலைகள் வழியா சூரிய ஒளி விழற இந்த காட்டை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. இது வெறும் இயற்கை காட்சி மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பெரிய பாடத்தை ரொம்ப சுவாரஸ்யமா சொல்ல போற ஒரு களம். வாங்க கதைக்குள்ள போகலாம். சரி, நாம இதுல கொஞ்சம் ஆழமா போகலாம். இன்னைக்கு நம்ம மொத்த கதையும் நகர்த்த போற ஒரு முக்கியமான வார்த்தை இருக்கு. அதுதான் மடியின்மை. திருக்குறள்ல கூட இந்த வார்த்தையை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். மடியின்மைனா என்ன? துளி கூட சோம்பேறித்தனம் இல்லாம இருக்கிறது. எதிர்காலத்துக்காக தொடர்ந்து ஒரு உறுதியோட உழைக்கிற குணம். இந்த காட்டுல இருக்கிற ஒரு சின்ன உயிரினம் இதுக்கு எப்படி ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்குன்னு நாம இப்ப பார்க்க போறோம். பகுதி 1. சுறுசுறுப்பான எறும்பு. இது ஒரு அழகான கோடைக்கால காலை. சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன எறும்பு ரொம்ப சுறுசுறுப்பா எழுந்திருச்சு. காட்டும் தரையில வேகமா ஓடி தன் உடம்ப விட பல மடங்கு பெருசா இருக்கிற தானியங்கள் எல்லாம் அது தூக்கிட்டு போகுது. இந்த கூட்டத்திலேயே இந்த எறும்பு தான் ரொம்ப ஸ்பெஷல். எங்க தானியம் கிடைச்சாலும் அதை விடாமுயற்சியோட தன் குடிலுக்கு சுமந்து போய் சேமிக்குது. அதோட முகத்துல இருக்கிற அந்த உறுதியை நீங்களே பாருங்களே. பகுதி 2. சோம்பேறி வெட்டுக்கிளி, ஆட்டமும் பாட்டும். இந்த விஷயம் நமக்கு ஒரு சூப்பரான உண்மையை காட்டுது. ஒரே கோடைக்காலம்தான், ஆனா 2 பேரும் அதை எப்படி பாக்குறாங்கன்னு கவனிங்க. எறும்பு வரப்போற மழை காலத்துக்காக தீவிரமா பிளான் பண்ணுது. ஆனா வெட்டுக்கிளியோ எதிர்காலத்தை பத்தி எந்த கவலையும் இல்லாம பாடிக்கிட்டும் ஆடிக்கிட்டும் இந்த நிமிஷத்தை மட்டும் ஜாலியா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த வெட்டுக்கிளி ஒரு மரக்கிளையில சாஞ்சுக்கிட்டு எறும்ப பார்த்து கிண்டலா சிரிக்குது. எறும்பே, ஏன் இவ்ளோ கஷ்டப்பட்டு வேலை செய்ற? இந்த அழகான கிளைமேட்ல என்ன மாதிரி பாடி ஆடி ஜாலியா இருக்கலாமே அப்படின்னு ரொம்ப அலட்சியமா கேக்குது. கஷ்டப்பட்டு சுமைய தூக்கிட்டு போற எறும்ப பார்த்து அதுக்கு ஒரே கிண்டல் தான். இங்கேதான் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. எறும்பு கொஞ்சம் கூட கோபப்படாம ரொம்ப தெளிவா பதில் சொல்லுது. இப்போ கோடைக்காலம்தான், ஆனா இன்னும் கொஞ்ச நாள்ல மழைக்காலம் வந்துடும். அப்போ வெளிய போய் சாப்பாடு தேட முடியாது. அதனாலதான் இப்போதே உணவே சேமிக்கிறேன்னு சொல்லுது. இந்த ஒரு பதில்ல அந்த எறும்புக்கு எவ்வளவு பொறுப்புணர்வும் தொலைநோக்கு பார்வையும் இருக்குன்னு நமக்கு புரியுது இல்லையா? ஆனா வெட்டுக்கிளி இத காதலியே வாங்கிக்கல. அதெல்லாம் அப்போ பாத்துக்கலாம் விடு அப்படின்னு அசால்ட்டா சொல்லிட்டு மறுபடியும் தன் பாட்டையும் ஆட்டத்தையும் தொடங்குது. வரப்போற ஆபத்தை பத்தி அதுக்கு சுத்தமா எந்த கவலையும் இல்ல. நாட்கள் ரொம்ப வேகமா ஓடிடுச்சு. கோடைக்காலம் முடிஞ்சுது. இப்போ எனக்குள்ள ஒரு கேள்வி வருது. வானம் இருண்டு கருமேகங்கள் சூழ்ந்து பலத்த மழை பெய்யத் தொடங்கும்போது எந்த சேமிப்பும் இல்லாத இந்த வெட்டுக்கிளிக்கு என்னதான் ஆகும்னு நினைக்கிறீங்க? பகுதி 3. இருண்ட மழைக்காலம், புயலும் மழையும். வானம் முழக்க இருண்டு கருமேகங்கள் சூழ்ந்து இந்த காட்டையே பயங்கரமா மாத்திடுச்சு. பலத்த காற்றும் கனமழையும் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. காட்டுல இருக்கிற எல்லா உயிரினங்களும் பயந்து போய் தங்கள் வீடுகளுக்குள்ள முடங்கிடுச்சு. ஒரு சின்ன தானியத்தை கூட வெளிய போய் தேட முடியாத அளவுக்கு கடுமையான புயல். இப்போ ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அவங்க முன்னாடி எடுத்த முடிவுகள் இப்போ என்ன விளைவு கொடுத்திருக்குன்னு பாருங்க. எறும்பு தன் குடலுக்குள்ள நிறைய உணவோட பாதுகாப்பா ரொம்ப கதகதப்பா இருக்கு. ஆனா அந்த வெட்டுக்கிளி சாப்பாடில்லாம பட்டினியா ரொம்ப பலவீனமாகி கொட்டும் மழையில சோகமா அலைஞ்சுகிட்டு இருக்கு. பகுதி 4. எறும்பின் உதவி. பகிர்ந்தளித்தல். மழையில தொப்பெல்லாம் நனைஞ்சு குளிர்ல நடுங்கிக்கிட்டு வெட்டுக்கிளி எறும்புகிட்ட வருது. ரொம்ப பலவீனமான குரல்ல மிகுந்த வெட்கத்தோட, எறும்பே, தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடு, எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு கெஞ்சி கேக்குது. அந்த வார்த்தைகள்ல அதோட குற்ற உணர்ச்சி நமக்கு நல்லாவே தெரியுது. அந்த நிலைமையில வெட்டுக்கிளிய பார்த்தோனே எறும்புக்கு ரொம்ப பரிதாபமா போடுச்சு. தன்னை அன்னிக்கு கிண்டல் பண்ணுச்சேன்னு அது நினைக்கல. தான் கஷ்டப்பட்டு உழைச்சி சேமிச்ச உணவை எடுத்துக் கொடுத்து அந்த வெட்டுக்கிளிய தான் கதகதப்பான வீட்டுக்குள்ள கூப்பிடுது. இது உண்மையிலேயே மனச உருக்குற ஒரு அழகான தருணம். எறும்பு கொடுத்த உணவை சாப்பிட்டதும் வெட்டுக்கிளியின் கண்கள்ல இருந்து கண்ணீர் வருது. தான் பண்ண பெரிய தப்ப அது முழுசா உணர்ந்துடுச்சு. நானும் உன்ன போலவே உழைச்சிருக்கணும், சோம்பேறியா இருந்து நேரத்தை வீணாக்குனதாலதான் இப்போ நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி தன் தப்ப ஒத்துக்குச்சு. பகுதி 5. வெற்றியின் ரகசியம். உழைப்பே உயர்வு. வெட்டுக்கிளியின் வருத்தத்தை பார்த்த எறும்பு அன்பா சிரிச்சுக்கிட்டே ஒரு அருமையான தத்துவத்தை சொல்லுது. வாழ்க்கையில சோம்பேறித்தனம் நம்மள துன்பத்துக்கு தான் கொண்டு போகும். ஆனா சுறுசுறுப்பும் கடின உழைப்பும் நம்மள எப்பவுமே பாதுகாக்கும். இந்த வரிகள்தான் நாம பாக்குற இந்த மொத்த கதையோட மைய கருத்து. மழைக்காலம் முடிஞ்சு மறுபடியும் சூரியன் உதிக்குது. இந்த புதிய தொடக்கத்துல என்ன ஆச்சுன்னு பாருங்க. முதல் படி, வெட்டுக்கிளி தன் சோம்பேறித்தனத்தை முற்றிலுமா விட்டுடுச்சு. 2வது படி, இரும்புகளோட சேர்ந்து
உணவுச் சேமிக்கவும் உழைக்கவும் கத்துக்குச்சு. 3வது படி, இதுக்கு பிறகு அது தன் வாழ்க்கையில ஒருபோதும் நேரத்தை வீணாக்கல. இப்போ அந்த வெட்டுக்கிளியும் எவ்ளோ சந்தோஷமா தானியங்கள சுமந்து போகுதுன்னு பாருங்க. ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்குல்ல? இந்த கதையிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான 3 விஷயங்கள் இதோ. 1. சோம்பேறித்தனம் கண்டிப்பா ஒரு நாள் நம்மை கஷ்டத்துல மாட்டிவிடும். 2. கடின உழைப்பும் முன்கூட்டியே திட்டமிடுறதும் மட்டும்தான் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கும். 3. தப்பை திருத்திக்கிட்டு புதுசா உழைக்க ஆரம்பிக்கிறதுக்கு எப்பவுமே காலம் கடந்து விடல. வெட்டுக்கிளியாலே மாற முடிஞ்சதுன்னா கண்டிப்பா நம்மாலே முடியும். இறுதியா இத முடிக்கிறப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். உங்களோட அன்றாட வாழ்க்கைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த சுறுசுறுப்பான எறும்ப போல நீங்களும் உங்க எதிர்காலத்துக்காக திட்டமிட்டு உழைச்சிக்கிட்டு இருக்கீங்களா? இல்ல அந்த சோம்பேறி வெட்டுக்கிளி மாதிரி எந்த கவலையும் இல்லாம புயல் வர்ற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. உழைப்பு ஒண்ணுதான் நம்மள உயர்த்தும். மீண்டும் ஒரு சூப்பரான டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன்.